சுஜாதாவின் நாவல் நாளொரு மேனி. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. சுஜாதாவின் முன்குறிப்பு. இந்த கதையை நம்புவதற்கு படிப்பதற்கு முன்னால் சற்றே மூச்சு பிடித்து நம் தமிழினத்தின் எதையும் நம்பும் இதயத்தை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். அல்லது மசாலா மந்திரவாதி போன்ற படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் வருமாறு உங்களுக்கு அன்பு கட்டளை விடுக்கிறேன். இப்படிக்கு சுஜாதா. மாபாசா, மனைவிக்கு பயந்தவர்கள் சங்கம் என்று யாராவது ஒரு சங்கம் ஆரம்பித்தால் அண்ணாமலை அதில் முதல் அங்கத்தினனாக சேர்ந்து கொள்வான். கல்யாணம் ஆன ஆண் பிள்ளைகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். 1, மனைவிக்கு பயப்படுகிறவர்கள். 2, மனைவிக்கு பயப்படவில்லை என்று சொல்பவர்கள். பின்னவரை நம்பாதீர்கள். மனைவிக்கு பயப்படுவது ஆணினத்தின் ஜீனிலேயே இருக்கிறது. அண்ணாமலை புவனேஸ்வரிக்கு பயப்பட்டான். ஆளை பார்த்தால் சொல்ல முடியாதபடி ஆஜானுபாகு தோற்றம். வாட்டசாட்டமாக இருப்பான். ஒப்பிட்டால் மனைவி சற்று ஒல்லியானவள்தான். கண்ணாடி வேறு போட்டிருப்பாள். வாய் ஓயாமல் பேசுவாள். சில உதாரணங்கள் இதோ. என்னங்க, ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப மார்க்கெட்டுல ஒரு தொடப்பம் வாங்கிட்டு வந்துருங்க. என்னங்க, ரேடியோ லைசன்ஸ் கட்டணும்னு எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னங்க, பால் பொங்குதே, படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? இறக்கி வைக்க மாட்டீங்களா? குளிச்சிட்டு இருக்கேன்னு நான், இது கூட பொண்டாட்டிக்கு ஒத்தாசை செய்ய மாட்டீங்களா நீங்க? அண்ணாமலைக்கு துடைப்பம் போன்ற வஸ்துகள் வாங்காத, ரேடியோ போன்ற லைசன்ஸுகள் கட்டாத, பால் போன்ற திரவங்கள் பொங்காத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். புவனேஸ்வரிக்கு குரல் அழுத்தமானது. கொஞ்சம் குரல் உயர்த்தினால் 48ஆம் நம்பர் வீடு வரைக்கும் கேட்கும். அவர்கள் வசிப்பது 34ஆம் நம்பர் வீடு. வாசலில் சின்னதாக ஒரு வரவேற்பறை. அதில் இருந்த ஒரே அலமாரியில் புவனேஸ்வரி போட்ட இயற்கை காட்சிகள், படங்கள் இருக்கும். வருகின்ற விருந்தாளிகளுக்கெல்லாம் இது என் மனைவி போட்டது என்று குறிப்பிட்டு காட்ட வேண்டியது அண்ணாமலையின் முக்கிய கடமை. அலமாரிக்கு அருகில் புவனேஸ்வரி படிக்கும் பத்திரிகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். மங்கை, மங்கையர் மலர், இப்படி. சுவர் கடிகாரத்திற்கு எப்போதும் அண்ணாமலைதான் சாவி கொடுக்க வேண்டும். அது டான் டான் என்று அடிக்கும் போதெல்லாம் அந்த கடிகாரம் கொடுத்த புவனேஸ்வரியின் தாத்தாவை பற்றி ஏதாவது ஒரு உபகதை சொல்லப்படும். அருகே பச்சை பெயிண்ட் அடித்த பெட்டியில் புவனேஸ்வரியின் பட்டு புடவைகள் இருக்கும். நீங்க எப்பவாவது எனக்குன்னு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா என்று அழுத்துக் கொள்வாள் புவனேஸ்வரி. தீபாவளிக்கு வாங்கினது என்னாச்சு புவனா என்று முன்பெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் அண்ணாமலை. அனாவசியமாக சண்டையில் கொண்டு போய் விடுகிறது என்று இப்போதெல்லாம் பெரும்பாலும் அவன் பதில் சொல்வதே இல்லை. வரவேற்பறைக்கு அடுத்த அறை அவர்கள் படுக்கை அறை. அக்காவுக்கு 4 பசங்க, அண்ணனுக்கு 3. நமக்கு தான் என்னவோ கடவுள் இப்படி வச்சிட்டாரு. டாக்டர் அம்மாவ வேண்டாம். சம்பாஷணை ரொம்ப அந்தரங்கமாக போய் அண்ணாமலை வருத்தப்படுவான். படுக்கை அறையில் புவனேஸ்வரியின் தையல் மிஷின், புவனேஸ்வரியின் கண்ணாடி, மை, பவுடர் முதலிய சமாச்சாரங்கள். டிராயரை திறந்தால் அதில் அவள் சௌரி. படுக்கை அறையில்தான் இப்போது 2 பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். சாயங்காலம். வெயிலும் விவித பாரதியும் ஜன்னல் வழியாக வழிந்து கொண்டிருக்கிறது. எதிரே சாயக்கடை பாய்லர் தெரிகிறது. மூர் மார்க்கெட் அருகில் கார்ப்பரேஷன் கட்டடத்தை தாண்டி 7C பஸ் ரூட்டில் விலகும் ஏராளமான சந்துகளில் ஒன்று அது. அண்ணாமலை கட்டிலில் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தான். உள்ளே இருந்து ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வந்து அவன் அருகில் வைத்துவிட்டு புவனேஸ்வரி சொல்லலானாள். எப்ப பார்த்தாலும் என்ன பேப்பர்? அண்ணாமலை அவளை நிமிர்ந்து பார்த்து, இப்பதான் எடுத்து வச்சுக்கிட்டேன் புவனா, என்ன வேணும்? என்ன பாருங்க என்று புவனேஸ்வரி சொல்ல, அவளை பார்த்துவிட்டு, ஏன் உடம்பு சரியில்லையா என்று கேட்டான் அண்ணாமலை. அது மிகப்பெரிய தவறாகிவிட்டது. என்ன பார்த்தா வியாதிக்காரி மாதிரியா இருக்கு? சேச்ச, என்ன பாருன்னு சொன்னியே, அதான் ஒருவேளை புதுசா புடவை கட்டியிருக்கனே, தெரியலையா உங்களுக்கு? ஓ, இதுவா? இது மாதிரி உங்ககிட்ட இன்னொரு புடவை இருக்கிறாப்புல நான் இது மாதிரியா? கிடையவே கிடையாது. உங்க அக்காளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுத்தீங்க. அப்ப நான் கேட்டப்ப அடுத்த மாசம்னு சொன்னீங்க. அடுத்த மாசம் வந்து அதுக்கு அடுத்த மாசமும் வந்துருச்சு.
இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் ஒண்ணும் இல்லைன்னுட்டு சீட்டு பணம் எடுத்து நேத்து தான் எடுத்தேன். நல்லா இருக்கு புவனா, உனக்கு கச்சிதமாவே இருக்கு என்றான் அண்ணாமலை. கச்சிதமானா சொல்லாம சொல்றீங்க என்ன ரொம்ப குள்ளம்னு, அப்படித்தானே? இல்ல புவனா, அழகா இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு இப்படிதான் சொல்றதோ? சரி, இப்ப சொல்லுங்க, இது என்ன விலை இருக்கும்? இது எனக்கு சுத்தமா தெரியாது புவனா. உங்க அக்காளுக்கு வாங்கி தந்தீங்களே, ஞாபகம் இல்ல புவனா எனக்கு. என்ன விலையா இருந்தா என்ன? நல்லா இருக்கு. இதுக்கு மேட்சா இதுக்கு மேட்சா இன்னொரு புடவை எடுத்துடலாம்னு சொன்னேன். ஆமா, இதுக்கே பணம் கொடுக்க சிங்கி அடிக்க வேண்டி இருக்குது. அதுக்கு இல்ல புவனா. புவனா, என் பக்கத்துல உட்காரு. உன்னை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குது இந்த புடவை உனக்கு. பாருங்க, எனக்காக பொய் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க. இல்ல புவனா, நெசமாவே நீ நல்லாதான் இருக்க என்று அவளை பேச விடாமல் வாயில் முத்தமிட இழுத்தான். அகாலமான சரச முயற்சி. விடுங்க விடுங்க, என்ன காந்த கல்லாட்டம் தாடி வச்சுக்கிட்டு முகசவரம் கூட செய்துக்காம முள்ளு குத்துது, விடுங்க. அண்ணாமலைக்கு அப்போது வந்தது வெறியா, ஆத்திரமா, இச்சையா, செக்ஸா என்று சொல்ல முடியவில்லை. அவளை அப்படியே இறுக்கி பிடித்து தன்பால் இழுத்து அழுத்தி அவள் எதிர்ப்பையும் மீறி முத்தம் கொடுத்தான் அவளுக்கு. முதுகில் தடவி அவளை அங்கெங்கே தேடினான். மார்போடு அணைத்துக் கொள்ள முயற்சி செய்த போது அவள், விடுங்க விடுங்க, என்ன இது, என்ன மூச்சு திணறடிச்சு கொன்னு போட்டலாம்னு ஆசையா உங்களுக்கு என்றாள். அண்ணாமலை உடனே உதறிக்கொள்ள, புது புடவையெல்லாம் பாழாக்கிட்டீங்க, என் மேல ஏதாவது ஆத்திரம்னா சொல்லுங்க, அதுக்காக இப்படியா இருக்கிறது? ஐயோ அம்மா, எனக்கு ஒரு கணம் மூச்சே திணறி போயிடுச்சு. ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? அண்ணாமலைக்கு வந்த ஆத்திரத்தில் குழப்பமாக அவன் ஏதோ பேசினான். இந்த மாதிரி ஆசையா இருக்கிற போது எதிர்த்துக்கிறதாலதான் நமக்கு குழந்தையே. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? அவ்வளவுதான். இனிமேல் அவளை கட்டுப்படுத்த முடியாது. ஓயாமல் சரமாரிதான் சொற்கள். சொற்கள் அவற்றுக்கு அர்த்தம் இல்லை, சப்தம் மட்டும்தான். ஒரே விதமான தொணதொணத்த தாளம் மட்டும்தான். அண்ணாமலைக்கு இந்த சொல் மாறியுடன் 10 வருஷமாக பழக்கம். தொடங்கும் போதெல்லாம் தன்னை ஒரு சுவிட்ச் போல அணைத்துக் கொள்ள பழகிவிட்டான் அவன். 10 நிமிஷம் பார்ப்பான். அப்போதும் ஓயவில்லை என்றால் விழுந்து வெளியே போய்விடுவான். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் சென்ற பின் திரும்பி வருவான். பேசாமல் முன்னரைக்கு வந்து மூளையில் கட்டின பசு மாதிரி மழை விட்டிருக்குதா என்று பார்ப்பான். உட்கார்ந்து கொண்டு விடுவான். இன்றும் அதைத்தான் செய்தான். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இரு, என்ன சொன்னாலும் நீ தப்பாவே எடுத்துப்ப, நான் எப்படியோ ஒளிஞ்சு போறேன். உங்களுக்கு என்ன, இஷ்டம் இருந்தா ஜாலியா வெளியே போகலாம். நான் பொட்ட ஜென்மம், வீட்டோடவே அடைஞ்சு கிடக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. மெயின் ரோடு வரை அவள் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. அண்ணாமலை விரைவாகவே நடந்தான். இந்த கணத்தின் வெறுப்பில் இன்றைக்கு ஏதாவது தீவிரமாக செய்துவிட வேண்டும் போல இருந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தாயிற்று. 10 வருஷமாக இதே கதைதான். அன்பு என்பதற்கு இடமே இல்லாத இந்த வினோத உறவை வளர்த்து கொள்வதில் என்னதான் பிரயோஜனம்? ஆனால் என்ன செய்ய முடியும்? மூர் மார்க்கெட்டை நோக்கி நடந்தான். நேராக நடந்து சென்ட்ரல் போய் ரயில் பிடித்து தூர தேசம் போய்விடலாமா? பணம் எடுத்துக்கொள்ளவில்லையே. பணம் இல்லாவிட்டால் என்ன, ஏதாவது ரயிலில் எங்கேயாவது. இல்லை, வேண்டாம். 4 நாட்கள் கண்மறைவாக இருந்து பார்க்கலாம். அதனால் அவள் ஏதாவது பதற்றப்பட்டு எனக்காக கவலைப்பட்டு. நேராக தன் பெற்றோர் வீட்டுக்கு சென்று உங்கள் மகன் என்னை தவிக்க விட்டு ஓடிவிட்டார் என்று புகார் செய்ய வயசான அப்பா அம்மாவை எதற்கு வாட்ட வேண்டும்? காணோம். அண்ணாமலை, வயது 34, நிறம். இந்த போட்டோவில் உள்ளவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். அன்புள்ள அண்ணாமலை, புவனா எல்லாவற்றையும் மன்னிக்க தயாராகிவிட்டால் உடனே வரவும். அப்பா உடல்நலம் கவலைக்கிடம். இதுவும் சரிப்பட்டு வராது. அவளை ஒரே போட்டு கொன்று விட்டால் என்ன? அந்த வாயிலே ஒரு கடப்பாறையை செலுத்தி. சேச்ச, எனக்கு ஒரு எறும்பை கூட மிதிப்பதில் தயக்கம் உண்டே. இல்லை, வக்கீலை பார்த்து விவாகரத்து கேஸ் போட்டால் என்ன? மிஸ்டர் அண்ணாமலை, காரணம் என்ன?
நிறைய பேசுகிறாள். தொணதொணப்புதான் இவர் ஆனர். அதை கேட்டு கோர்ட்டில் ஒரே சிரிப்பு. அண்ணாமலை, உனக்கு விடுதலை கிடையாது. சினிமாவில் துடைத்துவிட்டு காட்டுகிறார்களே, அதுபோல புதுசாக காட்சி ஒன்று ஆரம்பித்தால்தான். மூர் மார்க்கெட்டில் விளக்குகளை பொருத்திக் கொண்டிருந்தார்கள். வட்டமாக 100 பேரை நிறுத்தி வைத்து ஒருவன் வசீகரமாக பேசிக்கொண்டு காட்டு மூலிகைகள் விற்று கொண்டிருந்தான். ராத்திரி படுக்க போகும்போது அவஸ்தைவாதியாரே, அப்படியே ஒரு தளர்ச்சி. என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பில் சதை பிடிப்பே கிடையாது. கணுக்கணுவா வலி, பிடிப்பு. அரை நிமிஷத்தில் ஐயா அம்பேல். சிரிக்காதீங்க இதை கேட்டு. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம நாட்டு பிரச்சனை இது. இதுக்குதான் பம்பாய் பரேலில் எங்க குரு சித்தானந்த யோகி இருக்காரு. அவர் ஹார்மோனியமே வாசிச்சு காட்டுவாரு. மெய்யாதான் சொல்றேன் ஐயா, நான் பார்த்திருக்கேன். பக்கெட்ல இருந்து தண்ணி உறிஞ்சி காட்டுவாரு. எல்லாம் எதனால? இதோ இந்த மூலிகையால. இன்னைக்கு எங்க விட்டா தூத்துக்குடி போயிருவேன். 2ஆம் தேதி தான் திரும்பவும் வருவேன். போன்ல பேசிட்டு பிளேன்ல போற ஆளு நானு. நீங்க இதுக்கு கொடுக்கற 8 அணா துட்டு என் மீசைக்கு நெய் தடவை பத்தாது. கம்பெனி மாலுக்கு விளம்பரத்துக்காக இந்த மூர் மார்க்கெட்ல வந்து நிக்கிறேன். இதே கார்ப்பரேஷன் பில்டிங்ல என்னை கூப்பிட்டு வச்சு மெடல் கொடுத்தாங்க. அப்ப எனக்கு 18 வயசு. சரி, இப்ப என்ன வயசுங்கிறீங்க எனக்கு? அவன் மூலிகை துண்டங்களை எடுக்க தொடங்கினதுமே கூட்டம் பாதியாய் குறைந்து போயிற்று. போகாத, நீ காசு கொடுக்க வேண்டாம், மிச்சத்தையும் கேட்டுட்டு போடா சோமாரி என்று போய்கொண்டிருப்பவர்களை அதட்டினான். அண்ணாமலை விலக முற்பட்டவன் அங்கேயே பயந்து கொண்டு நின்றான். வியாபாரி சுற்றி சுற்றி வந்து, யாருக்கு தேவை, யாருக்கு தேவை என்று அந்த மூலிகையை சின்ன சின்ன செய்தித்தாள் சதுரங்களில் வைத்து கச்சித பொட்டலங்களாக்கி விற்றுக்கொண்டே வந்தான். ரூபாய் நோட்டுகள் அவனுக்கு அலட்சியமாக இருந்தன. 10 ரூபாயை துச்சமாக மடித்து மைப்பெட்டிக்கு அருகே வைத்தான். அங்கே ஒரு ஊதுபத்தி சுழன்று கொண்டிருந்தது. கிட்டே வரும்போது மீசைக்காரன் அண்ணாமலையை பார்த்த பார்வை அவனை ஊடுருவியது. பொண்டாட்டிக்கு பயந்த பயலே என்று கேட்பது போல இருந்தது அவன் பார்வை. சற்று நேரம் அண்ணாமலையை பார்த்துவிட்டு, கூட்டம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு, உனக்கு வழி சொல்றேன் என்றான். அண்ணாமலை திடுக்கிட்டான். இவனுக்கு எப்படி உபாதை தெரியும்? போய்விடலாமா? வேண்டாம், இவன் என்னதான் சொல்கிறான் பார்க்கலாம். மொத்தம் 15 மூலிகை துணுக்குகள் விலை போயின. வியாபாரி விளக்கை தணித்து விட்டு பெட்டியின் மேல் வைத்திருந்த குருநாதர் படத்தை மடக்கி எடுத்துக்கொண்டு மப்பளை எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்டு தன் சகல சொத்தையும் இடது கையில் அடக்கி கொண்டான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவர்களில் ஒருத்தனை, டேய் போய் கடக்கா 2 சாயா வாங்கிட்டு வா என்று அனுப்பினான். பின் அண்ணாமலையை நோக்கி வந்தான். வாங்க, ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேனா? அண்ணாமலை அதை கேட்டு ஆச்சரிய, எனக்கா, எனக்காகவா என்றான். ஆமா, நீ இங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த வேளையில வரப்போறது எங்க குருநாதருக்கு போன வருஷமே தெரியும் என்று கூறிவிட்டு பாக்கெட்டில் இருந்து டைரியை எடுத்து எச்சில் தொட்டு அதை திருப்பி ஒரு பக்கத்தில் நிறுத்தி, உன் பேரு அண்ணாமலை தானே என்றான். அண்ணாமலை ஆச்சரியப்பட்டு போனான். ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். உன் சம்சாரம் பேரு புவனேஸ்வரி சரியா? ஆமாங்க. அப்பவா என் கூட என்றான். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.